தமிழிசை அக்கா சொல்லியிருக்காங்க, அண்ணாமலை இஸ் எ லூசர். அண்ணாமலை அவர்கள் ஏன் கட்சியை ஜெயிச்சு கொடுக்கல, ஏன் அவர் ஜெயிக்கல அப்படிங்கிற கேள்விக்கான பதில். அரவக்குறிச்சியில முதல்ல நிக்கிறாரு. அது நிற்கும் போது 68,553 ஓட்டுகள். வந்தே மாதரம். மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழிசை அக்கா சொல்லியிருக்காங்க, அண்ணாமலை இஸ் எ லூசர். அண்ணாமலை ஒரு ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவர் அண்ணாமலை அவர்கள் 5 வருஷம் தான் ஆகுது. ஆனால் தமிழிசை அக்கா கிட்டத்தட்ட 28 வருஷமாக நான் பாஜகவில் பயணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அண்ணாமலை அவர்கள் ஏன் கட்சியை ஜெயிச்சு கொடுக்கல, ஏன் அவர் ஜெயிக்கல அப்படிங்கிற கேள்விக்கான பதில். இப்போ நம்ம பார்த்தோம்னா தமிழிசை அக்கா அவர்கள் கிட்டத்தட்ட 7 முறை எலெக்ஷனில் நின்றுருக்காங்க. 7 முறையுமே தோல்வி. இந்துடா படத்திற்கு உதவ QR கோடை பயன்படுத்திடுங்க. 2 ஜிபே நம்பர் இருக்குது, ஃபோன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்கள் அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் இந்துடா படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்கள் பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். வெற்றி தோல்வி சகஜம். ஆனால் அவங்க வாங்கின வாக்குகள் நமக்கு எவ்வளோன்னு தெரியல இல்லையா. அவங்க முதல் முறையாக நின்றது தமிழ்நாடு ஸ்டேட் எலெக்ஷன் ராதாபுரம் தொகுதி. அவங்களுக்கு திமுகவில் அப்பாவு அவர்கள் நின்றுருக்காங்க. அவர் வாங்கின ஓட்டுகள் 49,249 ஓட்டுகள். தமிழிசை அக்கா வாங்கின ஓட்டுகள் எவ்வளோ தெரியுமா? 5,343. எவ்வளவு? 5,343 ஓட்டுகள். ஓகே, அப்போ அவர் புதுசு, அதனால் அவர் அந்த ஓட்டு வாங்கியிருக்காங்க, அதை ஏற்றுக்கலாம். அடுத்து பார்க்கும்போது லோக்சபா எலெக்ஷன் சென்னை நார்த்தில் நின்றுருக்காங்க. அதில் அவங்க வாங்கின ஓட்டுகள் எவ்வளோ தெரியுமா? 23,000 ஓட்டுகள். மொத்தமே டெபாசிட் போயிருக்கு இவங்களுக்கு. ஓட்டுகள் 23,000, டெபாசிட் அவங்களுக்கு போயிருக்கு. அதுக்கடுத்து 2011 தமிழ்நாடு ஸ்டேட் எலெக்ஷன் சட்டமன்ற தேர்தலில் வேளச்சேரியில் நின்றுருக்காங்க. வேளச்சேரியில் இவங்க வாங்கின ஓட்டுகள் எவ்வளோ தெரியுமா? 7,048. வெறும் 7,048 ஓட்டுகள் தான். அதுக்கடுத்து 2016 விருகம்பாக்கத்தில் சட்டமன்ற தேர்தலில் இவங்க நின்றுருக்காங்க. அப்போ இவங்க வாங்கின ஓட்டுகள் எவ்வளோ தெரியுமா? 19,167. மொத்தம் ஒரு 11% வாங்கியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா 2019 தூத்துக்குடியில் கனிமொழி அவர்களை எதிர்த்து நின்றுருக்காங்க. அந்த சமயத்தில் நம்மளுடைய பாரத பிரதமர் அமித்ஷா அவர்கள் எல்லாருமே இவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. அந்த சமயத்தில் இவங்க வாங்கின ஓட்டுகள் எவ்வளோ தெரியுமா? 2,15,937 ஓட்டுகள் மட்டும்தான். கிட்டத்தட்ட இவங்களுக்கும் கனிமொழி அவர்களுக்கும் ஓட்டு வித்தியாசம் மட்டுமே 3,42,209 ஓட்டுகள். ஓட்டு வித்தியாசம் மட்டுமே இவ்வளவு வாங்கியிருக்காங்க. அதுக்கடுத்து 2024 அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கு பிறகு இவங்க சென்னை சவுத்தில் நின்றுருக்காங்க. அதில் தமிழச்சி தங்கபாண்டியனுக்கும் இவங்களுக்கும் தான் போட்டியே. இவங்களோட தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் அறிவானவங்களா? ஆனால் இவங்களுடைய ஃபேஸ் வேல்யூ அவங்களுடைய ஃபேஸ் வேல்யூ கிடைச்ச ஓட்டுகள் வித்தியாசத்தை பாருங்களேன். இந்துடா படத்திற்கு உதவ QR கோடை பயன்படுத்திடுங்க. 2 ஜிபே நம்பர் இருக்குது, ஃபோன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்கள் அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் இந்துடா படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்கள் பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். 2024 சென்னை சவுத்தில் 5,16,628 தமிழச்சி தங்கபாண்டியன் அவங்க வாங்கியிருக்காங்க. அக்கா வாங்கின ஓட்டு 2,90,638 ஓட்டுகள். 683 ஓட்டுகள். இவங்க வாங்கின ஓட்டு கிட்டத்தட்ட 26% ஓட்டு வித்தியாசத்தில் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து 2026 சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை அவர்கள் இப்போ இல்லை. அதாவது மாநில தலைவராக நயனார் நாகேந்திரன் அவர்கள் இருக்காரு. அவர்கள் இருக்கும்போது இவங்க வாங்கின ஓட்டு வித்தியாசத்தை பாருங்க. வெங்கட்ராமன் டிவிக்கு வெங்கட்ராமன் 70,070 ஓட்டுகள் வாங்கி அவர் ஜெயிச்சிருக்காங்க. தமிழிசை அக்கா அவர்கள் 32,328 ஓட்டுகள். எவ்வளோ வித்தியாசம்னு சொல்லி பாருங்களேன். 3வது இடத்துல இருக்கிறாங்க. இப்போ 7 தடவை இவங்க வாங்கின ஓட்டுகள். இதில் அதிகமாக நம்ம பார்த்தோம்னா அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக வந்ததுக்கு பிறகு இவங்க வாங்கின ஓட்டுகள் 2,90,683 ஓட்டுகள் மட்டும்தான் அதிகமாக வாங்கியிருக்காங்க. அதுக்கு முதல்லையும் அதற்கு பிறகும் இவங்க வாங்கின ஓட்டுகள் அந்த அளவுக்கு கம்மியாக இருக்குது. இப்போ அண்ணாமலை அவர்கள் வாங்கின ஓட்டுகள் பார்ப்போமே. அரவக்குறிச்சியில் முதல்ல நிற்கிறாரு. அது நிற்கும் போது 68,553 ஓட்டுகள் சட்டமன்ற தேர்தலில். கிட்டத்தட்ட 38.71% அண்ணாமலை அவர்கள் அரவக்குறிச்சியில் வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் கோவையில்
லோக்சபா எலெக்ஷனில் அவர் நின்று வாங்கின ஓட்டுகள் 4,50,132, கிட்டத்தட்ட 33% ஓட்டுகள். இவரை எதிர்த்து நின்ற வேட்பாளருக்குமே வந்து வெறும் 8% தான் ஓட்டு வித்தியாசமே வந்திருக்கு. இப்போ பாருங்க, யார் வந்து லூசர்? கிட்டத்தட்ட அரசியலுக்கு வந்து ஒரு 5 வருஷம் தான் ஆயிருக்கு. அவர் வந்து கிட்டத்தட்ட இவ்வளோ ஓட்டுகள் வாங்கியிருக்காரு. அவருக்கு வாங்கியிருக்காரு, மற்றவங்களுக்கும் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் 28 வருஷமாக பாஜகவில் இருந்து குப்பை கொட்டிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னவங்க அதிகபட்சமாக வாங்கின ஓட்டுகள் அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக இருக்கும்போது தான் வாங்கியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி பின்னாடி ஒன்றுமே இல்லை. இப்போ சொல்லுங்க, யார் வந்து ஃபெயிலியர், யார் வந்து ஜெயிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்துடா படத்திற்கு உதவ கியூஆர் கோடை பயன்படுத்திடுங்க. 2 ஜிபே நம்பர் இருக்கு, ஃபோன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்க அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதுக்கு நீங்க கால் பண்ணி கேட்டுக்கலாம். இதுவரைக்கும் நீங்க இந்துடா படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்க பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.